சமீப ஆண்டுகளாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர், பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான போர், அவற்றை தொடர்ந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் செய்த அதிரடி பொருளாதார மாற்று முடிவுகள் மற்றும் தற்போது நடந்து வரும் வர்த்தக போரின் தாக்கம்தான் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்க காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பரஸ்பர வரி அறிவிப்பினால் அமெரிக்க டாலர் மதிப்பு வலுவடையும் என்று ட்ரம்ப் நினைத்தார். ஆனால் அதற்கு மாறாக அமெரிக்க டாலரின் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. அமெரிக்காவின் கடன் பத்திரம் மதிப்பும் குறைந்துள்ளது. இதற்கு அமெரிக்க பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இல்லாததே முக்கிய காரணம். இதுபோன்ற காரணங்களால் அமெரிக்க டாலர் மவுசு குறைந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இப்போ இருக்க கோல்டு இதை பார்க்கும்போது எங்களால் இப்போலாம் 1 கிராம் கூட வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் எப்பயுமே அக்ஷய திருதிக்கு 20 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ வாங்கணும்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. போயிட்டு 1 கிராமாக வாங்கணுமா, என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி, இப்போ சில்வருக்கு போயிடலாமான்னு பார்க்குறோம். அதனால் கோல்டு கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் எங்களுக்குலாம். சேமிக்கும் பணத்தை முதலீடு செய்ய பாண்டுகள், வங்கி டெபாசிட்டுகள், தங்கம், ரியல் எஸ்டேட், பங்குகள், பரஸ்பர நிதிகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி என பல இருந்தாலும் அதிகம் பாதுகாப்பானதாக பார்க்கப்படுவது தங்கம். செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வாங்க போகலான்னு பார்க்குறப்போ அது ரேட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சாமானியர்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சமூக ஊடகங்கள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் தங்கம் பற்றிய ஏதாவது ஒரு செய்தி தொடர்ந்து வர சாதாரண மக்களும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் விலை உயரக்கூடும் என்பதால் உடனே வாங்கிவிட வேண்டுமா அல்லது பெரிதாக இறங்கக்கூடும் என்பதால் வாங்காமல் காத்திருக்க வேண்டுமா என முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார்கள். கோல்டு ரேட் கட்டுக்குள்ள இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குல்ல, கஷ்டம்தான். மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும்னா கட்டாயம் கோல்டு போட்டே ஆகணும். மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ரேட் ஏறிக்கிட்டே போகுது. நேற்று விட இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே போய் முடியுதுன்னே தெரில இவ்வளோ போய்கிட்டு இருந்ததுன்னா. இந்தியாவில் தங்கம் என்பது முதலீடு என்பதையும் தாண்டி கலாச்சார தொடர்புடையது. எனவே மக்கள் தங்கம் வாங்குவதை நிறுத்த மாட்டார்கள். வாங்கும் அளவு வேண்டுமானால் குறையும். 24 கேரட்டுக்கு பதில் 22 கேரட் தங்கத்தை தேர்வு செய்வார்கள். ஆனால் தங்கத்தில் முதலீட்டை தவிர்க்க மாட்டார்கள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.